எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? ஒரு குட்டி வீடியோ. இது வந்து ஒரு விவசாய பூமி. அது ஓரமாக ஒரு சில புளியங்கட்டு நிற்கிது. இந்த நிழலுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோட்டலில் சாப்பாடு எடுத்துகிட்டு சாப்பிட்றாங்க. பகலையில் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி குடிச்சிட்டு பாட்டில் இப்படி முழுசாக போட்டு போனால் கூட யாராவது எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி உடச்சி போட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த மாதிரி வந்து உடச்சி போட்டு போயிடுறாங்க. அதோட பகுதி வந்து அந்த பாட்டில் வந்து இந்த இருக்குது பாருங்கள். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முந்தானத்து இது வழியாக தான் நான் மாடு பிடிச்சி போகணும். மாடு பிடிச்சிட்டு போகையில் ஒரு கண்ணுக்குட்டி ஓடியாந்து இந்த பக்கம் மேய வந்துருச்சு. சரி, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் பத்தையில் காலில் செருப்பு போட்டிருந்தும் கூட இந்த கொடி என்னை பின்னி விட்டுருச்சு. பின்னி விட்டோன்னே லைட்டாக காலை சாய்ச்சி மிதிச்சு, இங்கே பாருங்கள், ஒரு வாரம் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து. நல்லா 1 இன்ச்சு இந்த பாட்டில் தான் எனக்கு காலுக்குள்ளே குத்துனது. 1 இன்ச்சு இந்த முகனையில் தான் எனக்கு கால் உள்ளே போய் பாஞ்சது வந்து இந்த முகனையில் தான். அப்படியே காலை கிழிச்சு அப்படியே உள்ளே இருந்துருச்சு. அப்படியே நின்றுக்குச்சு. இந்த சைடில் குத்துன வாக்கில் உட்காந்துட்டு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே இழுத்தேன். அந்த பாட்டில் வந்துருச்சு. அப்படியே போட்டால் ரத்தம் அப்படியே ஊற்றுது. அப்படியே எங்கனே கொஞ்சம் நேரம் துண்டை விரிச்சிட்டு உட்காந்துருந்துட்டு திரும்ப மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு அப்புறம் போனேன் நான் வீட்டுக்கு. போய் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போட போனோம். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, உங்களை யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, குடிக்கிறது உங்களோட உரிமை. அதை நான் கேட்குறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் பாட்டில் அழகாக அரசு எழுதுது, குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லி அரசு தான் அதை விற்பனையும் பண்ணுது. அதைத்தான் நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க. நீங்கள் வாங்கி குடிக்கிறதுனால அரசு விற்பனை பண்ணுது. இது ரெண்டும் நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நிற்க போகிறதே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, குடிங்க. இந்த மாதிரி முழு பாட்டில் போட்டு போயிடுறீங்களா? இது இப்போ நீங்கள் அந்த பொட்டலில் போட கண்டு அந்த பாட்டில் என் காலில் குத்துறதோட சரியாக போச்சு. இது விவசாய பூமி. இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த விவசாயி களையும் எடுக்கணும், கருதும் இருக்கணும். இருக்க நாட்டில் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. இருக்க 1-2 விவசாயிகளே இந்த மாதிரி பாட்டில் உடச்சி போட்டு போனீங்கன்னா என்ன பண்ணுறது? அதே மாதிரி பாருங்கள், இது வந்து நடமாடும் பாதை. தோப்புக்கு போகிறவங்க, கம்மாக்கரைக்கு குளிக்க வரவங்க, சின்ன பிள்ளைங்க, பெரிய மனுஷன் எல்லா பேரும் இந்த ரோட்டில் போய் தான் அங்கே ரோட்டுக்கு போகணும். இந்த மண் ரோட்டில் போய் தான் அந்த தார் ரோட்டுக்கு ஜாயிண்ட் ஆகணும். அந்த போகிற வழியில் பாருங்கள், இதுதான் எங்கள் ஊரோட நிலவரம். இதை குடிச்சு போட்டு போய் சின்ன பிள்ளைங்க உடைக்கிறாங்களா, இல்லை போதையில் அவங்களே உடைக்கிறாங்களா எப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது வந்து கம்மா. இதை அள்ளி கம்மாய்க்குள்ளே போட்டாங்கன்னாலும் போச்சு. ஏன்னா எத்தனை மக்கள் குளிக்க வர்றாங்க. இப்படி தாங்க. இதுதான் வந்து எங்கள் ஊரோட நிலவரமாக இருக்குது. இது வந்து என் காலில் குத்திருச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினால நான் வீடியோ போட கிடையாது. இப்போது எனக்கு வந்து நான் டக்குன்னு அதை குத்தின உடனே அந்த பீங்கானை வந்து உருக முடியாமல் அதை உருகி எடுத்து போட்டுட்டு நான் டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். இதே ஒரு 70 வயசு 80 வயசில் உள்ளவங்களாம் எங்கள் ஊரில் ஆடு மாடு மேய்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் அதுதான். நாங்கள் ஆடு மாடு தான் மேய்க்கணும், வேறு வழி கிடையாது எங்களுக்கு. அப்படிங்கிறப்போ தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், குடிங்க. நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் குடிக்கிறீங்க. ஏன் குடிக்கிறீங்கன்னு உங்களை கேட்குறதுக்கெலாம் எங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அரசாங்கம் தயாரிக்குது, நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க. நீங்கள் உழைக்கிறீங்க, குடிங்க. ஆனால் பாட்டில் ஏன் உடச்சி போட்டுட்டு போகிறீங்க? இந்த 10 நாளாச்சு இந்த காலை கட்டி 10 நாளாச்சு. நடக்க முடியலை, சாணி சகதி எல்லாம் முடியலை, தோப்புக்கு போக முடியலை, மாட்டுக்கு புல்ல இருக்க முடியலை, எதுவுமே பண்ண முடியல. அப்போ ஏதோ என்னால் தெம்பு இருக்க போய் எந்திரிச்சு நடக்கிறேங்க. இதுவே 60 வயசு 70 வயசு உள்ளவங்க ஒரு காலில் குத்திருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் நீங்கள் குடிங்க. நிழல்ல ஊரை ஒதுக்குப்புறமா இருக்குன்னு வந்து குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு ஒரு பாட்டில் கூட ஒரு ஓரமாக கூட வச்சுட்டு போங்க. அதை எடுத்துக்கொண்டு 10-5 ரூபாய்க்கு விற்கிறவங்க கூட விற்றுக்குவாங்க. அதான் அரசு அறிவிக்குதே, பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு. இதான் எங்கள் ஊருக்கு அம்மா. இதில் எவ்வளோ பேர் குளிக்க வர்றாங்க தெரியுமா? எத்தனை சின்ன சிறுசு வருது. அப்போ அந்த பாதை ஓரமாகவே இருக்குது. ஒரு பிள்ளைங்க தடுமாறி விழுந்துருது. ஒரு நடந்து வரையில் அந்த பீங்கான் குத்திடுது. என்ன பண்ண முடியும்? எனக்கு மட்டும் இல்லை, ரொம்ப ஊரில் இப்படி தான் நடக்குது. அதனால் தயவு செஞ்சு ஒரு அரசுக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், உங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். குடிங்க. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மது மாற போகிறது கிடையாது. அது ஒரு விஷயம். எந்த ஆட்சி அரசாங்கத்துக்கு வந்தாலும் மது இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. அது நடந்து தான் ஆகும். எதுவுமே பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு குடிச்சிட்டு
பாட்டில் போடாதீங்க, பாட்டில் உடைக்காதீங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இப்படி கிடக்கிறதுல ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியுமா, இதுதான் பாதை. இந்த பாதையில் வந்து அங்கே ரோட்டில் போய் பாதை ஏறுறாங்க. இப்படி இருந்தால் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு, நடந்து வர பிள்ளைங்களுக்கு தெரியுமா, இல்லை 60 வயசு 70 வயசு உள்ளவங்க 6 மணி 7 மணி வரை ஆடு மாடு மேய்ச்சிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு இப்படி பீங்கான் கிடக்குன்றது தெரியுமா? அதனால் தயவு செஞ்சு குடிக்கிற உங்களையே நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், பாட்டில் ஓரமாக கூட வச்சுட்டு போங்க. தயவு செஞ்சு உடச்சி போட்டுட்டு போகாதீங்க. நாளை கழிச்சு காலையில் காலைல ஒரு 10 மணிக்கு மேலே 1 மணிக்குள்ள நாளை கழிச்சு இந்த வருஷம் மருந்து கட்டிட்டு இருக்கிறேன். இது இந்த ஒரு கட்டோட அடுத்து